ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 65 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க போனை லேட்டா எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரிஹிமேவை விட முடியாது, அவ செத்தாலும் செத்துருவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு போனை கட் பண்ணிருச்சுல்ல. இச்சுகோக்கு கடுப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். இசுருவும் ரெஞ்சியும் தான் கோவப்படாத, ஏதாச்சும் பண்ணலாம்பா, இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச கடைசி லீடு, இப்ப அதுவும் போச்சு, என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் போன் கால் வரும். டப்புன்னு எடுத்து பேசினா அதே குட்டி பொண்ணு தான். அவன் என்ன சொல்லுவா, நான் விளையாண்டேன், நம்ம தேர்ட் சேலஞ்சுக்கு போலாம்பா, எப்படி இருக்கும் இனிமேட்டு இப்படி விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பல்லுகளெல்லாம் தட்டிவிடுவேன்பா. இஷிடா தான் கொஞ்சம் பொறுமையா பேசு, நமக்கு ஒரிஹிமேவோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்னு. இச்சுகோ ஒரிஹிமேவோட வாய்ஸை நான் கேட்கணும், அப்பதான் அவன் நல்லா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸோ அவகிட்ட ஃபோன் கொடுக்க சொன்னா தேர்ட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவன் வாய்ஸையே கேட்க முடியும் நீர்வா. சரி பட்டுன்னு சொல்லி தொலை, எங்க போகணும்னு கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஏன்னா அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குது, என்ன பண்ணி தொலைகிறது, போய் தானே ஆகணும். போனை வச்சுட்டு சும்மா மின்னல் வேகத்துல ஓடுவானுங்க. அதே நேரம் இங்க ஜின்டாவும் உருவரும் கடைக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு அதிர்ற சவுண்டு கேட்கும். என்ன ஏதாச்சும் பூகம்பம் வருதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பிச்சுக்கிட்டு வந்து, உங்க போன் எங்க இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க, போன் வேணும் போன் வேணும்னு இருப்பானுங்க. கிசுக்கே வந்து பார்த்துட்டு, என்னப்பா ஓவர் எக்ஸைட்டடா இருக்கீங்க, எங்க போன் வெளியில எல்லாம் இருக்காது, உள்ளதான் இருக்கும் பானா. கரெக்டா போன் அடிக்கும், எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு குடு குடுன்னு உள்ள ஓடிடுவானுங்க. எதுக்கு இப்படி பேத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க, பசியில பைத்தியம் பிடிச்சு போச்சா, அந்த ஜின்டா பையன் சோறு ஏதாச்சும் வேணுமாடான்னு கேட்பான். இவனுங்க அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்க மாட்டானுங்க. அடிச்சு பிடிச்சு போய் போன் எடுத்தா, நீங்க மூணாவது சேலஞ்சிலையும் ஜெயிச்சிட்டீங்கப்பா. போன் எடுத்த உடனே, இந்த நம்பர் உனக்கு எப்படி தெரியும், எங்க இருந்து நீ கால் பண்ற என்னன்னு கேட்டா அவ அதெல்லாம் சொல்ல மாட்டான். அந்த டைம் ரெஞ்சி என்ன சொல்லுவான், நம்ம இந்த கால் எங்க இருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணலாமா, அதை போலீஸ் மட்டும் தான் பண்ண முடியும், நம்மளால முடியாதும்பானா. உடனே கிசுக்கே வந்து என்ன சொல்லுவான், பேசாம இந்த காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆப்போசிட் சைட்ல பேசுற குட்டி பொண்ணு என்ன சொல்லுவா, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அவ அபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, அவ அங்கதான் இருப்பான்னு சொல்லுவான். அதையே நைட்டு வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணும், இப்பவே அவளை விடுன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதாமா. சரி அவ வாய்ஸையாச்சும் நாங்க கேட்டுக்கிறோம், அவளை பேச சொல்லுன்னு சொன்னா நைட்டு பாத்துங்கப்பான்னு போனை கட் பண்ணிடுவா. யோரோச்சி வந்து பார்த்துட்டு என்னங்கடா பிரச்சனைன்னு கேட்பா. அங்க இருந்த எல்லாத்துக்கிட்டையும் மேட்டரை சொல்லி கடைசியா ரெக்கார்ட் பண்ண ஆடியோவையும் பிளே பண்ணி காட்டுவாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எந்த ஒரு டிமாண்டுமே வைக்காம எப்படி ஒரிஹிமேவை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, டெஃபினட்டா ஏதோ ஒரு ட்ராப் இருக்குன்னு இஷிடா சொல்லுவான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த கடைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னா கண்டிப்பா நார்மலான பர்சனா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ சோல் ரீப்பரான்னு கேட்டா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்குமே இவங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லையே. சரின்ட்டு கிசுகே கிட்ட ஐடியா கேட்பானுங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் வழி இருக்கான்னு. அவன் நான் ட்ரை பண்றேன், ஆனா ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீர்வான். சரி அப்ப நைட்டு 8 மணிக்கு போறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா போவோம், அதுக்காண்டி ஒரிஹிமேவை கைவிட முடியுமா என்ன. எப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஜின்டாவும் உருவும் 8 மணின்னு பேசிட்டு இருப்பாங்களா. உருவு இருந்துட்டு, அப்போ நீ போறியான்னு ஜின்டா கிட்ட கேட்பான். அவன் இல்ல 8 மணினா கண்டிப்பா நம்ம சோத்து முட்டி இங்க சாப்பிட மாட்டான், அவன் அங்க போயிருவான்னு ரெஞ்சியை கேவலப்படுத்துவான். ரெஞ்சி அங்கேயே பொத்துன்னு விழுவான். அப்படியே கட் பண்ணா 8 மணிக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ரெடியா வந்து நிப்பானுங்க. எல்லாரும் சண்டை போடுற கெட்டப்ல வந்து இருப்பானுங்க. ஆனா இஷிடா மட்டும் நார்மலா இருப்பானா. ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை கிளீனிங்க்கு போட்டானாமா. அட பண்ணாடப்பையிலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து பளீர்னு ஒரு வெளிச்சம். உடனே டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, ஓபன் ஆகாது. வேற வழி இல்ல, உடைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இச்சுகோ கத்தி எடுத்து வெட்ட போவான். டாப்புன்னு டோரை திறந்துட்டு ஒரிஹிமே வருவா. எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்ன இவ திரும்பி வந்துட்டான்னு. அவ என்ன எல்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேப்பா. அடியே உன்னை நேத்து கிட்னா நான் இங்க கிட்னாப் பண்ணிட்டானுங்க, அது தெரியுமான்னு கேட்டா அவ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. அப்படின்னா மறக்க வச்சிட்டானுங்க போல. நல்லா யோசிச்சு பாரு, கடைசியா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவன், நான் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனேன், எல்லாத்தையும் மீட் பண்ணேன், டட்சுகி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்புறம் வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன்பா. அப்பந்தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவானுங்க, இவன் அதுக்கு முந்தின நாள் மெமரியை சொல்லிட்டு இருக்கான்னு. அப்ப டெஃபினட்டா மெமரியை எரேஸ் பண்ணிட்டானுங்க. சரிப்பா அது பிரச்சனை இல்ல, இவ சேஃப்டியா இருக்கால அது போதும்னா. இஷிடா இல்ல இன்னும் ஏதோ சரியில்லைம்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இவளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம், மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனையில அவ மாட்டக்கூடாதும்பா. அதே நேரம் இங்க கிசுகே அந்த ஆடியோ ரெக்கார்டை வாய்ஸ் அனலைசர்ல போட்டு அப்படியே அந்த பேட்டர்னா எடுத்து பார்ப்பான், ஏதாச்சும் ஸ்பிரிட் கிரஸ்டோ இல்ல ரெய்மோனோ சிக்குதா அப்படின்னு. ஆனா எதுவுமே அப்படி இல்ல. ஏதோ சரியில்லையேன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது டெசாய் கூப்பிட்டு மேல பார்க்க சொல்லுவான். ஏதோ கருப்பு கலர்ல டொர்னேடோ மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். மெனோஸ் ஏதாச்சும் வந்துருச்சா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த டொர்னேடோ அங்க இருந்து டிராவல் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும். மொத்தத்துல ஏதோ பெரிய பிரச்சனையில சிக்கிட்டாங்க. இங்க இவனுங்க 4 பேரும் ஒரிஹிமேவை கடந்த 10 நிமிஷமா வெறிக்க பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அவளும் முழிச்சுக்கிட்டே, எப்படியோ உங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தா வாந்தி வருது, நான் வேணா எல்லாத்துக்கும் காஃபி போட்டு
போட்டு கொண்டு வரட்டுமான்னு கேட்பா. அப்போ இஷிடா கரெக்டா சொல்லுவான், இவங்களை நோக்கி ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்குதுன்னு. பார்த்தா அந்த பிளாக் டொர்னேடோ ஒரிஹிமே வீட்டு முன்னாடி தான் வந்து சுத்திட்டு இருக்கும். உடனே ஒரிஹிமேவை டோர் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரெஞ்சி என்ன பண்ணுவான், டோரை திறந்துட்டு வெளியில போய் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா டோரை ஓபன் பண்ண முடியல. அந்த டைம் சேடோட கழுத்தை போட்டு யாரோ நசுக்கிட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா ஒரிஹிமே அப்படியே பேயா மாறிட்டா. அப்புறம் தான் இவனுக்கு புரிய வருது அது ஒரிஹிமேவே கிடையாது. சேடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவன், ஆனா அவனாலேயே தாக்கு பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு கழுத்தை போட்டு முறுக்கிட்டு இருப்பான். கத்தி எடுத்து அட்டாக் பண்ணா சேடுக்கு ஆபத்தாயிரும்னு சைலண்டா நிப்பாங்க. அப்புறம் தான் ஒரிஹிமே ரூபத்துல இருந்து ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறுவான். இவன் பேரு குரோடோ. நீயாடா எங்களுக்கு கால் பண்ணேன்னு கேட்டா இல்லவே இல்ல, அந்த வாய்ஸ்ல எல்லாம் என்னால பேச முடியாது, அது வேற ஆளு. அண்ட் இந்த இடத்துல நான் மட்டும் இல்ல, நோபா வெளியில வாமா, மேல சீலிங்குள்ள இருந்து ஒருத்தி அப்படியே கீழே வருவா. சரி ரைட்டு, இப்ப இவங்கள பொலந்துடலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியானா பளிர்னு ரெட் கலர் லைட் அடிக்கும். கண்ணு கூசிட்டு இருக்குமா, அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம சேட அலையக்க தூக்கிட்டு போயிருவாங்க. ஒரிஹிமே போன மாதிரி அதே ஹெல்கேட்டுக்குள்ள தான் பறந்து போவான். இந்த டைம் எப்படியாச்சும் காப்பாத்தினுன்னு இச்சுகோ கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி எல்லாம் போவான். ஆனா கேட்டு மூடிரும், இடிச்சு கீழே விழுந்துருவான். அப்போ ஒரு குழந்தை சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். எங்க இருக்கேன்னு சொல்லி கடுப்பாய் கத்துவான். பார்த்தா அந்த ஹெல்கேட் மேல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம ஆளுகளுக்கு கால் பண்ணி அங்க இங்கன்னு அலைய விட்டுருக்கும். இந்த குட்டி பொண்ணோட பேரு ரிரின். நீ தானே கால் பண்ணேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே இது ஒரு கேமும்பா. உடனே ரெஞ்சி இச்சுகோ கிட்ட அந்த குட்டி பொண்ணை அட்டாக் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது, அதனால லெஃப்ட்ல இருக்கவனை நான் பாத்துக்கிறேன், ரைட்ல இருக்கவளை நீ பாத்துக்க அப்படின்னா, இல்ல இல்ல அந்த தொப்பி போட்டவனை நான் பாத்துக்கிறேன், நீ அவளை பாத்துக்கன்னு சொல்லிட்டு இஷிடா கிட்ட அந்த குட்டி பொண்ணை அட்டாக் பண்ண சொல்லிட்டு இவனுங்க ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போவானுங்க. அட என்னப்பா கேமு ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு அவனுக்கு கத்திய வச்சு வெட்டும் போது மூஞ்சிக்கிட்ட வந்து நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மறைஞ்சிருவாங்க. ஆக மொத்தத்துல இப்போ ரெண்டாவது ஆளையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க, அதுவும் கண்ணு முன்னாடியே ஒன்னும் பண்ண முடியல. இனி இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தினாங்களா இல்ல கல்ல கட்டி கடலை தூக்கி போட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.